வணக்கம் மக்களே. இப்போ டொரண்டோவில் நல்ல காலநிலை. இப்போ இன்றைக்கெல்லாம் தற்போது 5 பாகை செல்சியஸ் இருக்குது. பாருங்கள், கண்மணி போய் கொண்டிருக்கிறா. தண்ணியெல்லாம் உருகி, பனியெல்லாம் உருகி தண்ணியாக வந்து கொண்டிருக்குது. அது அடுத்த பிரச்சனை, வெள்ளம் பெறுது. இப்போ அப்போ என்னென்னா, இந்த வெள்ளம் ஓடுறதுக்கு வடிகாலெல்லாம் செய்து விட்டுருப்பினோம்ல, அதுகளெல்லாம் போய் இந்த பனி அடைச்சி போச்சு. அப்போ கனடாத்தில் இந்த நடக்கிற பாதை இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வெள்ளம் நிற்கிறபடியாக இந்த வெள்ளம் நிற்கிது. அப்போ மக்கள் என்ன செய்யணும்னா, அங்கே பாருங்க, ஒருவர் ரோட்டால் நடந்து போகிறேன். ரோட்டால் நடந்து போனால் விபத்துக்கள் இதெல்லாம் இப்போ நடக்குது. அப்போ இது ஒவ்வொரு பிரச்சனையை பனி ஒவ்வொரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு போகுது. இப்போ பாருங்கள், கண்மணியை இந்த வெள்ளத்துக்களால் நடந்து போகாமல் மேலால் நடந்து போகிறான். இப்போ நான் இந்த சைட்டால் தான் கரையால் நடந்து போக போகிறேன். அப்போ அப்படியே இங்கே வேறு எனக்கு காலெல்லாம் சப்பாத்துக்கு தண்ணி வந்துட்டு நீ கட்டிக்காரி இப்படி போகுது மக்களே. இதுதான் கனடா வாழ்க்கை. கனடான்னு சொல்கிறதில்ல, சில பேர் கெனடான்னு சொல்லிவிடும் சும்மா நக்கலாக. பார்த்திங்களா அவ்வளவு பனி அடிச்சிருக்குது. மக்கள் எல்லாம் தூக்கத்துக்கு போயிட்டு இரவு 9 மணி. நாளை இன்றைக்கு ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய தேர்தல் நடக்குது. அப்போ டக்ஃபோர்ட் அவர்கள் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் தேர்தலை விரைவாக அறிவித்து விரைவாக நடத்துகிறார். என்னென்னு சொல்லிச்சுன்னா, அப்போ தான் குறுகிய கால வெற்றியை அடையலாம்னு சொல்லி இந்த தேர்தலில் டக்ஃபோர்ட்டோட கட்சியான பிசி பார்ட்டி, ஒன்டாரியோ பிசி பார்ட்டியில் 2 தமிழர்கள் கேட்கணும். அவையில் 2 தரம் இருந்துட்டினம். லோவன் கணபதி அண்ணாவும் மற்றது தம்பி விஜய் தனியாசலமும். இப்போ இந்த தடவை உடன்பிறப்பு நம்மட தாட்சா நவநீதன் சகோதரி என்றது சமஸ்கிருத வார்த்தை, அதனால் நான் உடன்பிறப்புன்னு சொல்கிறேன். உடன்பிறப்பு தாட்சா இதில் புதிய ஜனநாயக கட்சியில் கேட்குறா. அவவுக்கு கட்டாயம் நாங்கள் போட்டு அவையும் வெல்ல செய்யணும் என்று சொல்லி சொன்னால், அவள் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர், டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய. தாட்சா தொழிலாளர் உரிமைகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், வறிய மக்கள், வறுமைக்கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அருமையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். அப்போ இப்பொழுது தாட்சாவுக்கும் ரேமன் ஷாவண்டவருக்கும் இடையில தான் ஒரு போட்டி நிலவுது. அப்போ ரேமன் ஷாவன்றவர் இப்போ அந்த தொகுதிக்கே வரையில்லை. இந்த தொகுதிக்கே கிட்டத்தட்ட வரையில்லை. அவர் நாடாளுமன்றத்திலேயும் 2 தடவை இருந்துட்டார். அது மட்டுமல்ல, அவர் சம்பந்தமாக ஒரு விமர்சனமும், எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்குது. நான் நாளைக்கு பதிவு செய்கிறேன். அதுக்கும் பிரம்டன் தற்போதைய மாநகர முதல்வர் பேட்ரிக் ப்ரவுனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது சம்மந்தமாக நாளைக்கு ஒரு பதிவு போடுறேன். அப்போ நாங்கள் இந்த தாட்சாவை நவநீதனை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும். ஒன்டாரியோ நாடாளுமன்றத்தில் 3 தமிழர்கள குரல் ஒலிக்கிறோம். நான் தமிழ் தேசியவாதி, எந்த கட்சிக்கும் ஆதரவான ஆள் இல்லை. அதனால் மக்களே, அது சம்பந்தமாக நாளைக்கு நான் ஒரு பதிவு போடுறேன் விரிவான். நன்றி, வணக்கம். இப்பொழுது இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் நேரம் இல்லை. இரவு பகலை முழுமையாக விழுங்கிய ஒரு நேரம்.